கொங்கு மண்டலத்தை திமுக வென்றெடுத்தது எப்படி? இதில் செந்தில் பாலாஜியின் பங்கு என்ன? இனி பார்க்கலாம். கொங்கு மண்டலத்தில் 2021 ஆண்டு வாக்கில் திமுகவின் அரசியல் செல்வாக்கு அந்த அளவுக்கு பெருமையாக சொல்லிக்கொள்ள முடியாதபடிதான் இருந்தது. ஆனால் அதை தனி மனிதர் ஒருவரின் அயராத உழைப்பினால் மாற்றக்கூடிய நிலை உருவானது. அந்த தனி மனிதர் செந்தில் பாலாஜி திமுகவில் இணைந்து அமைச்சரானார். திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலினின் தீவிர ஆதரவாளராக செந்தில் பாலாஜி விளங்கினார். ஸ்டாலினின் செல்வாக்கை கொங்கு மண்டலத்தில் அதிகரிப்பதில் செந்தில் பாலாஜி தீவிரமாக செயலாற்றினார். இதன் காரணமாக மத்தியில் ஆளும் பாஜக அரசு செந்தில் பாலாஜி மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுக்கி அவரை சிறைக்கு அனுப்பியது. இருந்தாலும் அவர் ஸ்டாலின் மீது வைத்திருந்த பற்றை கைவிடவில்லை. கரூரில் எப்போதெல்லாம் ஸ்டாலினும் உதயநிதியும் வருகிறார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்களை ஒரு மாநாடு போலவே பிரம்மாண்டமாக நடத்தி அவர்களை வியக்க வைத்தார். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளிலும் திமுகவுக்கு வெற்றியை பெற்று தந்தார் செந்தில் பாலாஜி. திமுகவில் இருந்த பெரிய தலைகள் என்று சொல்லிக் கொள்ளத்தக்கவர்கள் யாராலும் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றுத்தர முடியவில்லை. இன்றளவுக்கும் ஸ்டாலினின் தீவிர பற்றாளரும் ஆதரவாளரும் விசுவாசியுமாக செந்தில் பாலாஜி தனது அரசியல் பயணத்தை தொடர்ந்து வருகிறார்.